ஆதார் அட்டையை 10 ஆண்டுக்கு முன்பு எடுத்தவராக இருந்தீங்கன்னா, உடனடியாக அதை புதுப்பிக்க வேண்டும்னு ஆதார் ஆணையம் வலியுறுத்தியிருக்காங்க. இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கு டிசம்பர் 31, 2024 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில் தற்போது இது ஜூன் 14, 2025 வரைக்கும் இந்த கால அவகாசத்தை நீடித்திருக்காங்க. ஜூன் 14, 2025 வரைக்கும் இலவசமாக ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம். 10 ஆண்டுக்கு முன்பு ஆதார் அட்டை எடுத்தவர்களாக இருந்தாங்கன்னா. கடந்த 2016ஆம் ஆண்டு மோசடிகளை தவிர்ப்பதற்காக ஒழுங்குமுறை ஆணையம் ஆதார் அட்டையை அறிமுகப்படுத்தினாங்க. அதன்படி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஆதார் எண் அல்லது அட்டை வைத்திருப்பவர்கள் பெயர் திருத்தம், தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் அல்லது பராமரிப்பாளர் பெயர் அல்லது முகவரி மற்றும் தொலைபேசி எண், அதே போல் பிறந்த தேதி, முகவரி இது போன்றவற்றை சமீபத்திய தகவல்களை புதுப்பிக்க வேண்டும். இந்த தகவல்களை புதுப்பிக்கிறதுக்காக இவங்க ஓட்டுநர் உரிமம், பேன் கார்டு, குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி இவங்க ஆதார் கார்டை புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி விவரங்களை அந்தந்த மாவட்டத்தில் தபால் நிலையங்களில் பார்த்திங்கன்னா ஆதார் ஆணையம் இருக்குது. அதே போல் கலெக்டர் ஆஃபீஸிலும் ஆதார் ஆணையம் இருக்குது. அதே போல் கார்ப்பரேஷன் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது போல் இடங்கள்லேயும் ஆதார் ஆணையம் இருக்காங்க. இவங்ககிட்ட நீங்கள் இலவசமாக இது போன்ற தகவல்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். அப்படி இல்லை, நான் ஆன்லைனில் தான் புதுப்பித்துக் கொள்வேன் அப்படின்னா திரையில் தெரிகிற இந்த ஆன்லைன் ஐடி மூலியமாக உங்கள் ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம். அதன்படி https://myAadhar myadhar.uidai.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக ஆவணத்தை பதிவேற்றி புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆன்லைனில் இது போன்ற தகவல்களை மட்டும்தான் புதுப்பிக்க முடியும். அதாவது பெயர் திருத்தம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸு, தந்தை பெயர், கணவர் பெயர் அல்லது பாதுகாப்பு கார்டியன் பெயர் இது மாதிரி விவரங்களை மட்டும்தான் புதுப்பிக்க முடியும். அதான் புகைப்படத்தை புதுப்பிக்கணும், கைரேகையை புதுப்பிக்கணும் அப்படின்னா நேரடியாக ஆதார் ஆணையத்துக்கு மட்டும்தான் சென்று புதுப்பிக்க முடியும். நிறைய பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் கைரேகை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு எத்தனை முறை வச்சாலுமே வராது. பல முறை வச்சதுக்கப்புறம் தான் வரும். அதே போல் பேங்க்லேயுமே அதே மாதிரி தான் இருக்கும். இவங்களாம் கண்டிப்பாக அவங்களுடைய கைரேகையை புதுப்பித்துக் கொள்வது மிகவும் சிறந்தது. இந்த கைரேகை புதுப்பிக்கிறது, புகைப்படத்தை புதுப்பிக்கிறது எல்லாமே ஆன்லைனில் பண்ண முடியாது. இது தவிர மற்ற சேவைகள் எல்லாமே ஆன்லைனில் பண்ண முடியும். புகைப்படம், கைரேகை இது மட்டும் புதுப்பிக்கணும்னா நேரடியாக சென்று ஆதார் ஆணையத்துக்கு நேரடியாக சென்று தான் புதுப்பிக்க முடியும். அதன்படி தபால் நிலையத்தில் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது, கார்ப்பரேஷன் ஆஃபீஸு இது மாதிரி மாநகராட்சி இது மாதிரி இடத்துங்கள்லாம் ஆதார் ஆணையமே வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நெட் சென்டர்லேயுமே நிறைய பேர் வச்சுருக்காங்க. அங்கேயுமே போய் புதுப்பிச்சு கொள்ளலாம். ஆனால் கட்டணம்ன்றது கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்கும். ஆதார் விவரங்களை கட்டணம் இல்லாமல் இலவசமாக புதுப்பிக்கிறதுக்கு ஜூன் 14, 2025 வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தேதிக்கு பிறகு ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளணும்னா அவங்க ₹50 கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.